சொல்லியிருக்காரு சேலத்துல. கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. யாரு? நம்ம ஏத்திட்டோமா? கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நேரம் குறைவா இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பிஜேபி சொல்றான், அதிமுக சொல்றான், அவன் அரசியல் பண்றான் கரண்ட் பில் ஏத்திட்டேன்னு சொல்லி. சத்தியமா சொல்றேன், நம்ம கட்சிக்காரங்க யாருக்கும் தெரியல. நான் எங்க போனா சொல்றாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் கரண்ட் பில் ஏறிடுப்பான்னு. சத்தியமா சொல்றேன், கரண்ட் பில்ல நம்ம ஏத்தல. நான் ஒரு 5 நிமிஷம் சொல்றேன், அது கேளுங்க. கரண்ட் பில் யார் ஏத்துறான்னு. நான் சொல்றது பொய்யா இருந்தா நீ போறப்ப அந்த மாரியத்த கோயில மண்ணள்ளி போட்டு போ. ஏன் தெரியுமா சொல்றேன்? சத்தியமா கரண்ட் பில் நம்ம ஏத்தல. 2011 2021 அதிமுக ஆட்சி. அந்த அம்மா 6 ஆண்டு முதலமைச்சர் இருந்தாங்க. இபிஎஸ் 3 ஆண்டு, ஓபிஎஸ் 1 ஆண்டு. 2015 2016 அந்த அம்மா உயிரோடு இருக்குது. அப்போ டெல்லியில இருந்து மோடி ஒரு ஃபைல் கொடுத்துறாரு, கோப்பு. அந்த கோப்பு எடுத்துக்கின்னு ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து அந்த அதிகாரியை சந்திக்கிறாங்க. அம்மா மோடி கொடுத்து விட்டாருன்னு. அந்த அம்மா அந்த கோப்பை படிக்கிறாங்க, அந்த ஃபைல படிக்கிறாங்க. முகமெல்லாம் சிவந்து போகுது, கண்ணெல்லாம் சிவந்து போகுது. ஃபைல தூக்கி வீசுறாங்க. ஏன் அந்த அம்மா ஃபைல தூக்கி வீசுறாங்க? அந்த ஃபைல பார்த்தவன ஏன் அந்த அம்மா கண்ணு சிவந்து போச்சு, முகம் சிவந்து போச்சு? அப்படி என்ன அந்த ஃபைல எழுதிருந்தது அப்படின்னா, அந்த ஃபைலுக்கு பெயர் தான் உதய் மின் திட்டம். இது நம்ம சப்ஜெக்ட், நீங்க ஞாபகமா கேட்கணும். நம்ம கரண்ட் பில் ஏத்தணும்னு சொல்றது உதய் மின் திட்டம் என்னன்னா, எப்பெல்லாம் மத்திய அரசு சொல்றாங்க அப்பெல்லாம் மாநில அரசு கரண்ட் பில் ஏத்தணும். இதான் உதய் மின் திட்டம். அந்த அம்மா சொல்லுது அந்த அதிகாரி பார்த்து, இது என்னுடைய அரசு, தமிழ்நாடு அரசு. இங்க கரண்ட் பில் ஏத்துறதும் ஏற்கிறதும் நான் தான் முடிவு பண்ணணும். மோடிக்கு அதிகாரம் இல்ல, போ அப்படின்னு தூக்கி வீசுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா செத்து போச்சு. எப்படியோ செத்து போச்சு. படியில இருந்து பிடிச்சி தட்டுன்றானுங்க, பால்ல விஷத்தை குத்தான்றானுங்க, இட்லியில விஷத்தை குத்தான்றானுங்க. எப்படி அந்த அம்மா செத்து போச்சு. 2021 மே மாசம் 7ஆம் தேதி அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சரா பதவிக்கிறார். இதே மாதிரி டெல்லி அரசு, மோடி அரசு ஒரு கோப்பு கொடுத்து விடுது, ஃபைல் கொடுத்து விடுது. அதிகாரிகள் என்ன பண்றாங்க? முதலமைச்சரை கோட்டையில சந்திக்கிறாங்க. முதலமைச்சர் ஃபைல பிரிச்சு பாக்குறாரு, அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது கரண்ட் பில் ஏத்தணுமா? இப்பதான் கொரோனா வந்து 3 மாசம் ஆகுது, மக்கள் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. இப்ப போய் கரண்ட் பில் ஏத்தணுமா? ஏத்த முடியாதுன்னு சொல்லி அந்த ஃபைல திருப்பி அனுப்புறாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் வருது மோடி கிட்ட இருந்து, நீங்க கரண்ட் பில் ஏத்தணும்னு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நான் கரண்ட் பில் ஏத்த மாட்டேன்னு அவரு ஒரு லெட்டர் எழுதுறாரு. மறுபடியும் 3 மாசம் கழிச்சு மோடி கிட்ட ஒரு கடிதம் வருது, நீங்க கரண்ட் பில் ஏத்தணும். முதலமைச்சர் என்ன பண்றாரு? நான் ஏத்த மாட்டேன் திருப்பி அனுப்புறாரு. இப்படியே 5 முறை திருப்பி அனுப்புறாரு. இப்ப 6வது முறை முதலமைச்சருக்கு கடிதம் வரல. முக்கியமான அதிகாரி வராங்க ஃபைல் எடுத்துக்கின்னு, ஐயா முதலமைச்சர் அவர்களே, நீங்க கரண்ட் பில் ஏத்தி தான் தீரணும். நீங்க ஏத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னால இந்த எடப்பாடி அரசு, இதுக்கு முன்னால இந்த அதிமுக அரசு உதவி திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க. யாரு? ஓபிஎஸ் இபிஎஸ், அப்ப மின்சாரத்துறை அமைச்சர் அந்த தங்கமணி 3 பேரும் சேர்ந்து உதவி மின் திட்டத்துல ஐயா மோடி கிட்ட போய் காலில் வந்து, மோடி எனக்கு இடி அனுப்பாத, இன்கம் டாக்ஸ் அனுப்பாத, சிபிஐ அனுப்பாத, ரைடு அனுப்பாத, நீ சொல்றதுலாம் கையெழுத்து போறன்னு சொல்லி அதுல கையெழுத்து போட்டாங்க. எந்த ஃபைல்ல? ஜெயலலிதா தூக்கி வீசின ஃபைல்ல. இப்பதான் அந்த அம்மாவை நம்ம நினைச்சு பார்க்கணும். 1000 தான் இருந்தாலும் ஜெயலலிதா சேவை கட்டிய ஆண்மகள். அந்த அம்மா உயிரோடு வரைக்கும் ஜிஎஸ்டி வரல, நீட் வரல, உதவி திட்டம் வரல, மாநில உரிமைகளை அந்த அம்மா விட்டு கொடுக்கல. நீங்க கேட்கலாம், நீங்க தானே ஆட்சி இருக்கிறீங்க, நீங்க தானே அதிகாரத்துக்கிறீங்க, உங்களை தவிர யார் கரண்ட் பில் ஏத்த முடியும்? உண்மையிலே சொல்றேன், அந்த உதவி திட்டத்தில் அவங்க கையெழுத்து போடாம இருந்தா நம்ம ஏத்திருக்க மாட்டோம். முதலமைச்சர் என்ன பண்றாரு? அந்த பையில மறுபடியும் திருப்பி அனுப்புறாரு. ஏங்க அவங்க கையெழுத்து போடாங்க, நான் போட மாட்டேங்கன்னு சொல்லி அந்த கோப்பை திருப்பி அனுப்புறாரு. இப்ப முதலமைச்சருக்கு கடிதம் வரல, தலைமை செயலாளருக்கு கடிதம் வரல, மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கடிதம் வரல. கடிதம் வரல, கடிதம் போகுது. எங்க போகுதுன்னா ரிசர்வ் பேங்க் இந்தியா சேர்மனுக்கு போகுது. அதுல என்ன எழுதி இருக்குதுன்னா, இனிமேல் ஸ்டாலின் அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு நீங்க கடன் கொடுக்காதீங்க, ஓடி கொடுக்காதீங்க, நிலுவைத் தொகை தராதீங்க. ஏன்னா நாங்க கரண்ட் பில் ஏத்தலனா ஏத்த மாட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் தரலனா நம்ம மின்சாரத்துறை நடத்த முடியாது. சும்மாவே ஈபி காரன் போன் எடுக்க மாட்டான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சம்பளம் தரலனா சுத்தமா எடுக்க மாட்டான். வேற வழி இல்லாம 4 நாள் ஏத்தினா 25 காசு 50 காசு ஏத்தினாரு. ஏத்த சொன்னது மோடி, கையெழுத்து போட்டது எடப்பாடி. படி நம்ம மேல. அதனால தான் சொல்றேன், கரண்ட் பில்ல நம்ம ஏத்தல. நாங்க உங்களுக்கு இவ்வளவு நல்லது செய்யறல, உங்களுக்கு தான் சொல்றேன் கேளுங்க. மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு 1000 ரூபாய் தருமா? உன் பொண்ணு படிச்சுட்டு காலேஜ் போச்சு வச்சுக்க, புதுமை பெண் திட்டம் சொல்லி அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தரும். உன் பையன் காலேஜ் போறான்னு வச்சுக்க, தமிழ் புதன் சொல்லி அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் தரும். உன் மாமியாருக்கு முதியோர் உதவி சொல்லிட்டு ஒரு 1500 ரூபாய் தரும். நாங்க தரமா இல்லையா? தரமா? உன் பஸ்ஸுக்கு 1000 ரூபாய் தரும், உனக்கு 1000 ரூபாய் தரும், உன் பொண்ணுக்கு 1000 ரூபாய் தரும், உன் பையனுக்கு 1000 ரூபாய் தரும், உன் மாமியாருக்கு 1500 ரூபாய் தரும், உனக்கு பஸ்ஸுக்கு 1000 ரூபாய் தரும். இவ்வளவு நல்லது பண்ணிட்டு நான் உங்களால திட்டு வாங்க, நாங்களா ஏத்தலாம் கரண்ட் பில்? இப்ப சொல்லு, நாங்களா ஏத்தலாம்? அதிமுக எடப்பாடி ஏத்தல, நாங்க ஏத்தல.